ஸ்ரீ குருப்யோ நமஹ. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு தம்பதிகள் சந்திக்க வந்திருந்தா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுல அவர் கொஞ்சம் பேச தயங்கினார். இளம் வயதினர் தான். கல்யாணம் ஆகி ஒரு 2, 3 வருஷம் தான் இருக்கும். அவர் ஐடில வேலை பண்றார். அந்த அம்மாவும் நிறைய படிச்சிருக்கா. ஆனா ஆத்துல இருக்கா, வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் இப்ப வேலைக்கு போறது இல்லையா. அது அவளோட தனிப்பட்ட விஷயம். அது எப்படி இருக்கட்டும். அவ என்ன சொல்ல வந்தான்னா, அவர் தயங்கி தயங்கி இருந்தார். அவருடைய மனைவி, அவன் சின்ன பொண்ணு தான், ஓப்பனா சொன்னா, எங்க ஆத்துக்காரருக்கு இதுவரையில அனுஷ்டானங்கள்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை. சந்தியாவந்தனம் தெரியாது, அதில் செய்யறது இல்லை, பூஜை புனஸ்காரம் எதுவும் கிடையாது, அதில் இத்தனால நாட்டமும் இல்லாம இருந்தது. ஆனா இப்ப என்னமோ தெரியல, கொஞ்ச நாளா அவருக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும்ன்ற ஆசை வந்திருக்கு. எங்கேயாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார். ஹி வாண்ட்ஸ் டு மேக் சம் பிகினிங். சந்தியாவந்த புஸ்தகத்தை போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்தார். பார்த்தா அதை பார்த்துன்னு பயந்துட்டார், எடுத்து வச்சுட்டார். இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கோம், நீங்க தகுந்த மாதிரி அட்வைஸ் பண்ணணும். he should make some beginning. என் ஹஸ்பண்ட் எங்கேயாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார், நீங்க தான் அவருக்கு ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு. நான் சொன்னேன், ரொம்ப சுலபமா ஏமா கஷ்டப்படுறேன். அவரை கேட்டேன், அபிவாதி தெரியுமான்னு கேட்டேன். அபிவாதி தெரியும்னு அபிவாதி சொன்னா இருப்போம், நன்னாவே சொன்னேன். அப்ப சொன்னேன், கேட்டுட்டு ஒண்ணு பண்ணுங்க, நீங்க சந்தியாவந்தனம் இப்ப பண்ண வேண்டாம், எடுத்து வச்சிருங்க. நீங்க ஏற்கனவே புக்கை பார்த்து பயந்துட்டு, நான் உங்களை மேற்கொண்டு பயன்படுத்த மாட்டேன். பூஜை புனஸ்காரம்லாம் கொஞ்சம் நாகேஷ் பார்த்துக்கலாம். ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நாள்ல இருந்து ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு. சுலபமா இருக்கான்னு, ஆமா, அது பண்றதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். கத்துக்கிறதுக்குன்னு கேட்டார் அவர். உடனே 5 நிமிஷம் தான் காத்துக்க ஆகும், உடனே எழுதி தந்துருவேன். நெட்டு பண்ணலாம், இன்னைக்கு ராத்திரியும் நெட்டு பண்ண ராத்திரி 8, 8:30 இருக்கும். அப்படி ஒண்ணு இருக்கா அப்படின்னா, ஆமா, இதை நீங்க செஞ்சேன்னா that will take you to the greater heights அப்படின்னு, that will guide you to for further development. அதையும் உங்களை வழி நடத்திடும் அப்படின்னு. ஆரம்பத்தில் யூ மேக் சம் பிகினிங், இதுல இருந்து ஆரம்பிங்கன்னு. 2 பேரும் ரொம்ப சந்தோஷம். மாமா என்னதுன்னு கேட்டார் அவர். உடனே சின்ன வயசு பாவம். நான் சொன்னேன், ஒண்ணும் இல்லை, நாளையில இருந்து சாப்பிடும்போது பரிசேஷனம் பண்ணி சாப்பிடுங்க, அது போதும். கொஞ்ச நாள் இந்த பரிசேஷன் பண்ணிட்டே வாங்கும் சாப்பிடும்போது, அதுவே உங்களை வழிகாட்டும், அதையே உங்களுக்கு நல்வழிப்படுத்தும். இதை சொல்லிட்டு இருக்கேன், அவன் முகத்துல ஈ ஆடல, என்னையே பார்த்துட்டு இருந்தா. நம்ம என்ன தப்பா சொல்லிட்டோமா? ஒண்ணும் இல்லையே, ரொம்ப சுலபமான விஷயம் தானே சொன்னேன். பரிசேஷன் பண்றதுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது, கத்துக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம், அதுவும் எழுதி தந்துருன்னு சொன்னேன். இவா ஏன் இப்படி பண்றான்னு, என்னப்பா ஆச்சுன்னு கேட்டேன். அவர் பதில் பேசல, இப்படி வைஃபை பார்த்தார். வைஃப் உடனே சொன்னா, மாமா, எங்க அப்பா பரிசேஷன் பண்ணி நான் பார்த்திருக்கேன், எங்க அப்பா பரிசேஷன் பண்ணி சாப்பிடுவார். இவருக்கும் தெரியும் பரிசேஷன் என்னன்னு தெரியும், பண்ண தெரியாம இருக்கலாம், அது என்னன்னு தெரியும், அவனோட கான்செப்ட் தெரியும், ஆனா அவரால் பண்ண முடியாதுன்னாரு. ஏன் அப்படின்னு. மாமா, அவர் உட்காந்து சாப்பிட்டா தானே, கல்யாணம் ஆகி இதுவரையில அவர் உட்காந்து சாப்பிட்டதே இல்லைன்னு. பின்ன அப்படின்னு, காத்தால எழுந்துப்பாரு, இஷ்டத்துக்கு அப்படியே பண்ணுவார், பெட் காஃபி சாப்பிடுவார், அப்புறம் அப்படியே பண்ணிட்டு இருப்பார், லேப்டாப் வச்சுட்டு இருப்பார், ரொம்ப நேரம் அப்படியே ஆஃபீஸ் வேலை அது வந்து ஃபோன் கால் நாட் பண்ணிட்டு இருப்பார். உடனே குளிப்பார், பேண்ட் ஷர்ட்டை போட்டுப்பார். நான் அதுக்குள்ளே பிசைஞ்சு மிக்சடு ரைஸ் ஏதாவது இருக்கும், மிக்சடு ரைஸை கையில் தருவேன், சாப்பிடுவார். அது ஸ்பூனும் இருக்கும், ஸ்பூனை போட்டு சாப்பிடுவார். கையாள மாட்டார் மாமா, அப்படியே வச்சுருவார் டேபிளில். அங்கே ஒரு டவல் இருக்கும், தொடச்சிப்பார், இப்படியே முகத்தை வாயை தொடச்சிப்பார். 15 ரூபா லேப்டாப் கிட்ட எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். ராத்திரி வருவார், இதே மாதிரி தான் பிசைஞ்சு வச்சிருப்பேன், அது டிஃபன் இருக்கும், அப்படியே கை நின்றுட்டே சாப்பிடுவார், நடந்துட்டே சாப்பிடுவார், அப்படியே படுத்துடுவார். இவர் என்னைக்கு உட்கார்ந்து சாப்பிட்டுருக்கார் பரிசேஷனம் பண்றதுக்காக அப்படின்னு. அப்புறம் தெரிய வந்தது, இன்னைக்கு பலருடைய ஆத்தல இதான் நிலைமைன்னு சொல்லிட்டு. ஒருவேளை உட்கார்ந்து சாப்பிட்டாலும் எங்க உட்கார்ந்து சாப்பிடுறா, மேஜையில, டேபிள் மீல்ஸ், தரையில உட்கார்ந்து சாப்பிடுற பழக்கமும் போயிடுது.
நண்பர்களே, இது ரொம்ப நம்ம ஆழ்ந்து யோசனை பண்ண வேண்டிய விஷயம். இது நல்லதா? அன்னத்துக்கு உண்டான மரியாதை நம்ம தர வேண்டாமா? ஆலயத்துக்கு எப்படி கோபுரம் முக்கியமோ பிரதானமோ அதே மாதிரி பிரம்ம ஞானத்துக்கு அன்னம் நுழைவாயில் பெரியவாளும் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அன்னத்தால உருவாகி அன்னத்திலேயே நிலை பெற்று அன்னத்திலேயே மறைவதனால் அன்னம்தான் பிரம்மம் சொல்லிட்டு வர்ண பகவானுடைய குமாரர் பிருகு முடிவு பண்றாராம் தபசு பண்ணப்படும். உடனே அப்பா சொல்றாரு, வர்ண பகவான் சொல்றாரு, அப்பா நீ சொன்னது ரைட்டு தான் ஓரளவுக்கு, ஆனா இது முழுமையான ரைட்டு நான் தரமாட்டேன், இது முதல் படிதான், மீண்டும் தபஸ் பண்ணுங்கிறார். அன்னத்தினுடைய பெருமை அது. அன்னம் சாப்பிடும்போது இந்த அன்னம் நம்ம வயிற்றுக்குள்ள போய் ஜீரணமாகி அது நற்சிந்தனையை தரணும், நல்ல புத்தியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கணும் வேண்டாமா? அன்னத்துல நம்ம வாங்குற பல பொருட்களுக்கு தோஷம் ஏதாவது இருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த பரிசேஷனம் பண்றது மூலமாக அந்த தோஷமெல்லாம் நீங்கி விடுகிறது. நம்ம க்ஷேமமாக இருக்கிறதுக்கு இந்த அன்னம் உதவி புரிகின்றது. அது மாத்திரம் இல்லை நண்பர்களே, ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்ப்போம். நம்ம எல்லாரும் அன்னம் இல்லை என்றால் நம்ம உயிர் வாழ முடியுமா? யோசனை பண்ணி பார்ப்போம். நம்ம அதே உபனிஷத்து அன்னத்துடைய பெருமை பத்தி நிறைய சொல்றது. அன்னம் நனிந்தியாத், அன்னத்தை தூஷணம் பண்ணாத. அன்னம் ந பரிசக்ஷீத, அன்னம் பகுகுர்வீதா. அவ்வளவு யஜுர்வேத பிராமணத்துல தமசி பிரதமஜாங்கிற மந்திரத்துல மந்திரம் முழுக்க அன்னத்தினுடைய பெருமைதான்னு சொல்றது. வேதங்கள பல இடங்கள வருது. அந்த அன்னத்தினுடைய பெருமையை நாம் உணரணும். அதை சாப்பிடும்போது யதாவிதியாக நம்ம பரிசேஷனம் பண்ணி தான் சாப்பிடணும். இந்த பரிசேஷனத்துக்கு பெரிவாலாம் இன்னொரு பட்ட பேர் கொடுத்திருக்கா, பிராணாக்னிஹோத்திரம்னு இதுக்கு பேர் வேற இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பரிசேஷனம் பண்றதுக்கும் ரொம்ப சுலபம் இல்லையா? உங்களுக்கே தெரியுமா, ஒரு நிமிஷம் கூட ஆகாது. பட் வெரி பவர்ஃபுல். அன்னத்துல இருக்கிற தோஷம் ஏதாவது இருந்ததுன்னா, சமைக்கும் போதோ வாங்கும் போதோ கடையில இருந்து வாங்கும்போது ஏதாவது இருந்தா அதெல்லாம் நீக்கி போக்கி இந்த பரிசேஷனத்தால அது போக்கிடும். நமக்கு நற்சிந்தனையை கொடுக்கும், நல்ல புத்தியை கொடுக்கும். கீழே தரையில உட்கார்ந்துட்டு சப்பலாங்கொட்டிட்டு உட்கார்ந்துட்டு தான் சாப்பிடணும், பரிசேஷம் பண்ணி தான் சாப்பிடணும். சரீர தர்மம் வயசாயிடுத்து, கீழே உட்கார முடியல, டேபிள் உட்காரதுங்க வேற விஷயம். அப்போ பரிசேஷனம் பண்ணலாம், டேபிள் உட்காந்து தப்பு இல்லை. டேபிள் உட்காந்து பரிசேஷனம் பண்றது ஆத்துல கூட அது 2ஆம் பட்சம் தான். சரீர தர்மம் இடம் கொடுக்கல, என்ன பண்றது, அது வேற விஷயம். அந்த சதவீதம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். உபநயன சம்ஸ்காரம் ஆனவ அத்தனை பேரும் பரிசேஷனம் பண்ணி தான் சாப்பிடணும். எவன் ஒருத்தன் பரிசேஷனம் ஒழுங்கா பண்றானோ அவனுக்கு மற்ற அனுஷ்டானங்கள் எல்லாத்திலையுமே சிரத்தை அதிகமாகும். இது வேற மாதிரியும் சொல்லலாம். மற்ற அனுஷ்டானங்களை நமக்கு சிரத்தை அதிகமாகணும்னா, மற்ற அனுஷ்டானங்கள்லாம் நம்ம அதிகமா ஈடுபாடு நமக்கு வரணும்னா எங்கத்துல ஆரம்பிக்கணும்? பரிசேஷனத்துல ஆரம்பிக்கணும். அது எஜுர்வேதம் இருந்தாலும் சரி, சாமவேதக்காராக இருந்தாலும் சரி, ருக்வேதக்கார எந்த சூத்திரக்காராக இருந்தாலும் சரி, பரிசேஷனம் எல்லாருக்கும் உண்டு. பரிசேஷத்துல வர மந்திரங்கள் ரொம்ப சொல்பமான மந்திரங்கள், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தவைகள், வெரி பவர்ஃபுல். நாம் எல்லோரும் பரிசேஷனம் பண்ணி தான் சாப்பிடணும் ஒரு உறுதி எடுத்துப்போம். நம்ம குழந்தையில அதே மாதிரி பழக்குவோம். நின்னுண்டு சாப்பிடுறது, நின்னுண்டு தீர்த்தத்தையே குடிக்கக்கூடாதும்பா. ஏதாவது திரவியமா குடுக்கணும்னாலும் உட்கார்ந்து தான் குடிக்கணும்பா. எதை குடிக்கிற திரவிய பொருட்கள், அது வாட்டரா இருக்கலாம், ஜலமா இருக்கலாம், அல்லது பாலா இருக்கலாம், காஃபியா இருக்கலாம், இத்தியாதிகள் எதுவுமே குடிக்கிற பொருட்களே நின்றுட்டு குடிக்கூடாதுங்கும்போது, சாப்பிடும்போது ஏதாவது நொறுக்கு தீனி திங்கிறதுங்கிறது வேற விஷயம். மாத்தியானிக போஜனம் ராத்திரி போஜனம் சாப்பிடுறது நம்ம
உட்கார்ந்துட்டு யதாவிதியாக பரிசேஷனம் பண்ணி, முன்னெல்லாம் இலையில உட்கார்ந்த பிறகு பருமா வரும்போது அன்னம் வரும் இல்லையா, அன்னம் வரும்போதே பெரியவா எல்லாரும் வேண்டிப்பாலாம், மனசுக்குள்ள அப்படியே தியானம் பண்ணிப்பாலாம், இந்த அன்னம் வந்து என் உடம்புல போய் எல்லா விதமான க்ஷேமத்தையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு கண்ணை திறப்பாலாம், அன்னத்தை பார்ப்பாலாம். பெரியவாள் அப்படி அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்திருக்கா. பெரியவா பண்ண போட்ட பாதையில் நம்ம சுலபமா போயிடுவோமே. நம்ம பெரியவாளாம் க்ஷேமா தான் நம்மளும் க்ஷேமா தான் இருக்கும். திருப்பியும் சொல்றேன், பரிசேஷனங்கிறது அத்தியாவசியமான ஒரு அனுஷ்டானம். அதை வந்து நம்ம யாரெல்லாம் சரியா இதுவரை செய்யலையோ அவ மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா. சும்மா ஜாதி சூத்திரமா சும்மா பறிக்க போட்டுக்கிறோமா அல்லது யதாவித்தியமா பண்றோமான்னு சொல்லிட்டு உடனே பரிசேஷத்தை யதாவி தெரியாதவெல்லாம் செய்யாதவெல்லாம் பரிசேஷத்தை யதாவிதியா கத்துண்டு உடனே செய்ய ஆரம்பிப்போம். நம்ம க்ஷேமமா இருப்போம். நான் பார்த்து குழந்தைகளையும் இந்த வழியில அவளையும் கொண்டு செல்வதற்கு நம்ம முன்னுதாரணமாக இருக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காமாட்சி சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.